ஒரு குடும்பத்தில் தந்தை இறந்து போனார். வயதுக்கு வந்த மகன் குடும்ப பொறுப்பை ஏற்றான். அப்பா இறந்த சில நாட்களுக்கு பிறகு அவரது டைரியில் இருந்த குறிப்பு ஒன்று மகனுக்கு சற்றே அதிர்ச்சி தந்தது. அதில் ஒரு நண்பரிடம் 1,00,000 ரூபாய் கடனாக வாங்கியிருப்பதை தந்தை குறிப்பிட்டிருந்தார். அவர் கடன் வாங்கிய விவரம் குடும்பத்தில் யாருக்கும் தெரியவில்லை. இறப்பின் போதும் இறப்பிற்கு பிறகும் கடன் கொடுத்த அந்த அப்பாவின் நண்பரை மகன் வேறு வேறு இடங்களில் சந்தித்திருக்கிறான். அவரும் இவனிடம் நலம் விசாரித்ததோடு சரி, அவனது அப்பாவிடம் வழங்கியிருந்த கடன் குறித்து பேசாதது மகனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனவே தந்தையின் நண்பரை தேடிச் சென்றான். அவரை சந்தித்து விவரம் சொன்னான். அவர் மெதுவாக சொன்னார், உன் தந்தை எனக்கு பல நேரங்களில் உதவியிருக்கிறார். அவர் ஒரு சமயம் உன் தாயின் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது என்னிடம் 1,00,000 ரூபாய் கடன் கேட்டார். கொடுத்தேன். நான் அவர் மீதிருந்த நம்பிக்கையில் மட்டுமே பணம் கொடுத்தேன். மற்றபடி அதற்கு எந்த ஆதாரமும் என்னிடம் இல்லை. திடீரென்று உன் தந்தை இறந்து விட்டார். இந்த நிலையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் உன் தந்தை என்னிடம் கடன் வாங்கியிருக்கிறார் என்று கேட்க எனக்கு மனம் வரவில்லை. அதற்கு முக்கிய காரணம், கடன் வாங்கும் போதே இது என் வீட்டிற்கு தெரிய வேண்டாம் என்று அவர் கூறினார். அவர் இறந்த பிறகும் அவர் வார்த்தைக்கு மதிப்பளிப்பதுதான் நியாயம் என்று தோன்றியது. அதனால் நானும் அதை விட்டுவிட்டேன் என்றார். என் தந்தை கையெழுத்து போட்டு கடன் வாங்கவில்லை என்றாலும் அதை திரும்ப கொடுப்பதுதான் அவருடைய மகனுக்கு அடையாளமாக இருக்கும் என்றான் மகன். கையோடு கொண்டு சென்றிருந்த பணத்தை அவரிடம் திரும்ப கொடுத்தான். பணத்தை வாங்கி கொண்ட நண்பர் நெகிழ்ந்தார். இந்த சம்பவத்தில் 2 நல்லவர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். ஒரு மனிதனின் பண்பும் செயலும் தான் சமூகத்தில் அவன் தரத்தை தீர்மானிக்கின்றது. இதைத்தான் வழக்கு மொழியில் நல்லவர்களுக்கு எழுத்து தேவையில்லை, கெட்டவர்களுக்கு எழுதியும் பயனில்லை என்று சொல்வார்கள்.